ஒரு பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூசைடு பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தீட்சை கொடுத்தாங்க. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வந்து மார்ச்சில் வந்து பண்ணீங்கன்னா என்னோட பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா 2,75 lakhs வந்து முடிச்சேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 times 4 times வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பேர் வந்து வினுகுமார். நான் 19 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் லோன் கன்சல்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸுக்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட நிறைய ஆயிரக்கணக்கான ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்து டைரக்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளம்பி நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டயர்டுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 9:30 ஒரு 3 o'clock வரைக்கும் வரும் கிளாஸு. எந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்காது. ஒரு பிஸ்டாக வந்து இருக்கும், ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூசைடு பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தீட்சை கொடுத்தாங்க. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் வரும்போது ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் வந்தேன். ஆஃப்டர் வந்து 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஓகே, அப்படி இருந்தாலும் சாதிச்சிடலாம்டான்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்னோட பிஸ்னஸாக இருந்தாலும் என்னோட செல்ஃப் இது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு வாட்டியும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஆக்சுவலாக வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் 70 லட்சம் தான் நான் வந்து ஹோம் லோன் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பேன். லாஸ்ட் வந்து மார்ச்சில் வந்து பண்ணீங்கன்னா என்னோட பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா 2,75 lakhs வந்து முடிச்சேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 times 4 times வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னோட இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கணக்கில் வர முடியாத அதிசயங்கள் எல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு. நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு மாஸ்டர். மாஸ்டர் ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீல்டு ஒரு கமெண்ட் போட்டு வந்து போயிட்டேன். டக்குன்னு ஒரு டேர்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி விழுந்துருச்சு. வண்டி அங்க போய் கிடக்கேன். என்ன நான் இந்த பக்கம் இருக்கேன். பாத்தீங்கன்னா எழுப்பி பார்த்தாச்சுன்னா ஒரு சின்ன அடி கிடையாது. சரி, நான் வண்டிக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு வண்டியில பார்த்தா வண்டியிலையும் ஒரு அடி கிடையாது. ஒரு 4-5 டூ வீலர்காரங்க எல்லாம் வந்து பார்த்துருக்கு. என்னாச்சு என்ன? ஒன்றும் இல்லை, பக்காவா இருக்க, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நிறைய இது இருக்கு, நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. அதே மாதிரி என்ன வீட்டுல ஒரு காய்க்காத பெரிய ஆப்பிள் ஒரு மரம் இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் அந்த சர்வசக்தி சிகிச்சை கொடுத்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொலையா காய்ச்சிட்டு இருக்கு. அந்த இதுல மாஸ்டர் அதோட காயை கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ல நான் கொண்டு வந்து கண்டிப்பா கொடுப்பேன், எல்லாரும் கொடுப்பேன். ஓகே. அதே மாதிரி என்னோட பிசினஸ் மாறி இருக்கு, ஃபுல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னோட கான்ஃபிடன்ட் மாறி இருக்கு. என்னோட ஹெல்த் வெல்த் எல்லாமே மாறி இருக்கு. எல்லாரும் இந்த அற்புதமான இதை வந்து கத்துக்குங்க. ஷேக் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் ராஜயோகத்தில் வாழ்க நலமுடன் என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.